ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 128வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே 6 வசனம் வரல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறதை பார்க்கிறோம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன, ஏன் பயப்படணும் அப்படின்ற காரியத்தை பார்க்கும்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரிகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே சஞ்சரிக்கமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால இந்த பூமியிலே வாழும் வரை நாம் பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அதை போதித்து தருகிறார். நம்முடைய ஆராதனை குறித்து கர்த்தர் சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நாம் இந்த ராஜ்யம் அசைந்து போகிற ராஜ்யம், இங்கே இருக்கிற பூமி வாழ்கிறது எல்லாமே, ஆனால் ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யம் நமக்கு இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்திலே பெறுவதற்காக தான் நாம் பக்தி, அதாவது பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் சொன்னார். சரி, கர்த்தருக்கு பயப்படுதலுடைய காரியத்தை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11-12 பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்களேன், இந்த ஆபிரகாமை கேட்டது ஒரு பிள்ளையை பலியாய் கேட்டார். ஒரு சோதனை தான் அது. ஆனால் சாராளுக்கும் சொல்லலை. 2 வேலைக்காரன், கழுதை, விறகு, ஈசாக்கு, ஆபிரகாம், இவர்கள் எல்லாரும் 3 நாள் பிரயாணமாய் மோரியா அந்த மலைக்கு போகும் பொழுது மலையின் கீழே நிற்க வச்சுட்டு, இதோ நானும் பிள்ளையாடான கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறேன்னு சொன்னார். மலையின் மேலே போன உடனே ஈசாக்கு கேட்கிறாரு, ஆடு எங்கே? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உடனே ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் விறகுகளை அடுக்கி பொறுக்கி கத்தியை ஓங்கும் பொழுது சொன்ன வசனம் தான் இந்த வசனம். ஏன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் பயப்படுகிறவன் என்று இதிலே காண்கிறோம். எனவே இதை தொடர்ந்து பாருங்கள். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் லைக்கு கொடுங்க. கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். இனி தொடர்ந்து இதை போடுவதற்கு கர்த்தர் வழிவாசல்களை திறப்பாராக. ஆமேன்.